திடீரென நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான நடிகர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கை நிர்வாகிகளிடம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய மார்க்கெட்டை வைத்து உச்ச நடிகராக இருப்பவர்தான் விஜய். இவர் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய கட்சியினை தொடங்கியிருந்தார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலே இலக்கு என நிர்ணயித்து கட்சி பணிகளை தொடங்கியுள்ளார். அண்மையில் தனது கட்சி கொடியினை அறிமுகப்படுத்தி இருந்த நிலையில் தனது முதல் மாநாட்டை வருகிற 23ஆம் தேதி விக்கிரவாண்டியில் நடத்த திட்டமிட்டுள்ளார். இந்நிலையில் தனது எக்ஸ் பக்கத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் அரசியல் கட்சிக்கான சட்டப்பூர்வ அனுமதிக்கு காத்திருந்த நிலையில் தற்போது அது கிடைத்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தல் ஆணையம் தமிழக வெற்றி கழகத்தை ஓர் அரசியல் கட்சியாக பதிவு செய்து தேர்தல் அரசியலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக போட்டியிட அனுமதித்து இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். திசைகளை வெல்லப்போவதற்கான முன்னறிவிப்பு இது எனவும் முதல் கதவு நமக்காக திறந்து இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். முதல் மாநாட்டுக்கு ஆயத்த பணிகள் தொடங்கியிருக்கும் நிலையில் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்கு காத்திருங்கள் என கூறியுள்ளார். மேலும் தடைகளை தகர்த்தெறிந்து கொடி உயர்த்தி கொள்கை தீபம் ஏந்தி தமிழக மக்களுக்கான தலையாய அரசியல் கட்சியாக வலம் வருவோம் என அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.